எல்லாத்துக்குள்ள தாய் தப்பையும் மூக்க நுழைய கூடாது. என்கிட்ட கேட்காம வெளியே போக கூடாது. என்கிட்ட கேட்காம என்ன பண்ற, இன்னைக்கு வந்துட்டா அவதான் உனக்கு பெருசா, இந்த வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. அவங்கதான் பெருசு வசனத்தின்படி. ஏன்னா வாழ்க்கை துணை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். அதை மனசுல கொள்ளணும். இதுல அடுத்த ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ரெபேக்காள் குழந்தை உண்டாயிட்டா. 20 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்ல. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான்னு சொல்றோம். ஆனா ஈசாக்கு 20 வருஷம் 2 பேருக்கு குழந்தை இல்ல. அப்ப ஈசாக்கு ஜெபம் பண்ணினான் தன் மனைவிக்காக. நீங்க ஜெபிக்கணும். தேவன் ஒரு ஏற்ற துணையா ஒரு மனைவியை கொடுத்தா அவங்களுக்காக ஜெபிச்சாதான் உங்களுக்கு அன்பு வரும், அக்கறை வரும். நீங்க ஜெபிக்கானாலதான் மனைவி மேல அன்பும் இல்ல, அக்கறையும் இல்ல. முதல்ல ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஏற்ற துணைக்காய் ஸ்தோத்திரம், என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர சுகம், அவங்களை ஆசீர்வதிக்க நீங்க ஒவ்வொரு புருஷர்களும் தன் மனைவிக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்காட்டா அது ஒரு பாவம் என்று உணரணும். ஈசாக்கு ஜெபித்த போது கர்த்தர் ரெபெக்காளை ஆசீர்வதிக்கிறார்.